உலகமெங்கு வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சிறந்த ஐஸ்வர்யங்களுடன் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்து வாழ நான் வாழ்த்துகிறேன். மேலும் மேலும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும், சொன்னது நடக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஜூலை மாத பலன்கள். ஜூலை 1 முதல் ஜூலை 31 வரை. ஆடி 17 இதனுடைய தமிழ் தேதி ஆடி 17 முதல் அதாவது ஆடி 17 முதல் ஆடி 15 வரை. அற்புதமான இதுக்கு தமிழ் தேதி. இந்த சிறப்பு பலன்களை நாம் ஒரு அற்புதமாக பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தினுடைய சிறப்பு தெய்வீக தன்மை கொண்ட சுப விரத நாட்கள், விசேஷ நாட்களை பற்றி பார்ப்போம். முதலில் இந்த ஆணி மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆணி 17, அதாவது ஜூலை தொடங்குகின்ற முதல் நாள் ஆணி 17. ஜூலை 1ஆம் தேதி ஆணி 17 அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி. இந்த ஜூலை மாதம் தொடங்கும் போது அற்புதமாக தொடங்குது. ஆறுமுக பெருமானின் அஷ்டி திதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரியது. மேலும் சஷ்டி திதி முருகனுக்குரியது. பூர நட்சத்திரம் மகாலட்சுமி யோகம். பூர நட்சத்திரம் மகாலட்சுமி யோகத்தில் இந்த ஜூலை மாதம் தொடங்குகின்றது. ரொம்ப அற்புதமான நாள். அடுத்து இந்த ஜூலை 8ஆம் தேதி 8/7/2025 அன்று செவ்வாய்க்கிழமை. அதுவும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை திரையோதசி திதி என்று பிரதோஷ வழிபாடு, சிவ வழிபாட்டுக்குரிய அற்புதமான நாள். சகல தோஷங்களும் நீங்கக்கூடிய சிவ வழிபாட்டுக்குரிய திரையோதசி நாள், திரையோதசி திதி நாள். இந்த திரையோதசி திதி என்று பிரதோஷ வழிபாடு செய்வதால் மிகப்பெரிய தோஷங்கள் எல்லாம், குடும்பத்தில் ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் நீங்கும். பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும், புத்திர தோஷம் நீங்கும், திருமண யோகங்கள் ஏற்படும். அடுத்து ஜூலை 10 பௌர்ணமி யோகம். பௌர்ணமி நாள் ஜூலை 10ஆம் தேதி. அது பாருங்க பூராட நட்சத்திரம். இந்த பௌர்ணமி என்பது பூராட நட்சத்திரத்தில் ஏற்படுகின்றது. அதுவும் மகாலட்சுமியோட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரத்தில் ஜூலை 10ஆம் தேதி 10/7/2025 என்று பௌர்ணமி யோகம், பௌர்ணமி ஏற்படுகின்றது. அன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஆலய வழிபாடு குருஸ்தலம். அதாவது திருச்செந்தூர் முருகன் ஒரு குருஸ்தலம். மற்றபடி ஆலங்குடி குரு பகவானை வழிபடலாம். மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குருஸ்தலம் எங்கெல்லாம் இருக்கிறதோ உங்கள் வீட்டு அருகாமையில் அந்த குருஸ்தலத்தில் சென்று வழிபடுங்கள். முக்கியமாக திருச்செந்தூர், ஆலங்குடி, மதுரை தென்முக கடவுள் என்று சொல்லக்கூடிய மதுரை குருஸ்தலம் என்று சொல்ல இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயம். அங்கே தென்முக கடவுள் வீற்றிருக்கிறார். இன்று இந்த பௌர்ணமி என்று நீங்கள் சிறப்பாக இந்த குருஸ்தலத்தில் சென்று வழிபடும் பொழுது புத்திர பாக்கியம், திருமண யோகங்கள் சிறப்பாக அந்த நிவர்த்தி அடையும், அந்த பாக்கியம் கிடைக்கும். சரி, அடுத்ததாக ஆணி 32, அதாவது ஜூலை 16/7/2025 அன்று ஜூலை 16. இது ஆணி 32, அதாவது உத்தராயண காலத்தினுடைய கடைசி நாள், தட்சிணாயணம் தொடங்குகின்ற ஒரு சுப நாள். இந்த காலங்களில் எல்லாவித சுபகாரியங்களும் சிறப்பாக நடத்தி கொள்ளலாம். எல்லாவித சுபகாரியங்களும் சிறப்பாக நடத்தலாம். எல்லாவித சுபகாரியங்களும், விவாகம், காது குத்து, சீமந்தம், வீடு கட்டி பால் காய்ச்சறது எல்லாம் பண்ணிக்கலாம். அற்புதமான நாள். அடுத்து ஜூலை 22, அதாவது ஜூலை 22/7/2025 22/7/2020 செவ்வாய். அதுவும் பாருங்க செவ்வாய்க்கிழமை. அதாவது தேய்பிறை பிரதோஷ வழிபாடு. தேய்பிறை பிரதோஷ வழிபாடு அன்று சிவபெருமானை வழிபட்டு விட்டு சனீஸ்வர பகவானையும் அவருக்கு எள்விளக்கு
அதாவது சிவபெருமானுக்கு வில்வ மாலை, நெய் தீபம், சனி பகவானுக்கு எள் தீபம். இந்த பிரதோஷ வழிபாடு கண்டிப்பாக சிவ வழிபாட்டை செய்துவிட்டு அந்த சனீஸ்வர பகவானையும் சேர்த்து வழிபட்டு வாருங்கள். அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி அடையும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து வாஸ்து நாள் ஜூலை 27 27/7/2025 அன்று வாஸ்து நாள். வீடு கட்டக்கூடிய வாஸ்து பூஜை செய்து கொள்ளலாம். மகம் நட்சத்திரத்தில் ஜெகத்தை ஆளும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாள். அன்றைய தினம் வாஸ்து நாள். அடுத்து ஜூலை 28 முப்பெரும் விழா. ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி. ஆடிப்பூரம் பெண்களுக்குரிய. ஒவ்வொரு பெண்களுக்கும் தன் கணவன்மார்கள் தொழில் விருத்தி உத்தியோகங்கள், தொழில் விருத்தி வியாபாரம் உத்தியோகம் சிறப்பு வருவது, தாலி பாக்கியம் நிலைத்து நிற்ப, தாலி பாக்கியம் நிலைத்து நிற்க ஆடிப்பூர வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ளலாம். அடுத்து சதுர்த்தி விரதம். இந்த சதுர்த்தி விரதத்தினால் புத்திர பாக்கியம் இல்லை, அவருக்கு புத்திர பாக்கியம், திருமண யோகங்கள், தடைப்பட்ட திருமண யோகங்கள் நிச்சயமாக நடக்கும். அன்றைய தினமே நாக சதுர்த்தி, சர்ப்பதோஷம் இருக்கக்கூடிய நாக சதுர்த்தி. அந்த நாக சதுர்த்தி வழிபாடு அம்மன் ஆலயம் எங்கெல்லாம் அம்மன் ஆலயம், உக்கிரகமான அம்பாள் ஆலயம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ, மதுரை மடப்புறம் காளி, மாசாணி அம்மன் ஆலயம், சமயபுரம் மாரியம்மன், விருதுநகர் மாரியம்மன், திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களில் சென்று வழிபடும் பொழுது திருமண தோஷம், புத்திர தோஷம், சொத்து பிரச்சனை அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமைகிறது இந்த ஜூலை 28 முப்பெரும் விழா. சரி, இது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். உங்களை எல்லாம், நம்மை எல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். பிரம்மனால் எல்லாருக்கும், அவர் படைத்த எல்லா மனிதர்களுக்குமே அவரால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். புரிஞ்சுட்டீங்களா? ஒவ்வொரு, அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை உங்கள் தலையெழுத்தை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒருபோதும் மறுக்க முடியாது. ஆக அவர் முறைப்படி, அவர் என்ன தலையெழுத்தை உங்களுக்கு எழுதியிருக்கிறாரோ அந்த முறைப்படி உங்கள் ஜாதகத்தை கணித்தால், பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும். ஆக இந்த நிகழ்ச்சியை பொறுத்து எந்தவித கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த பிரச்சனையானாலும் ஜாதகத்துக்கு நடக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? நிச்சயமாக, உறுதியாக கீழே நம்பருக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகம். இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் இது இந்த காலத்தில் நடக்கணும், நடந்தே ஆகணும். இதுதான் பிரம்மசக்தி ஜோதிடத்தினோட ஒரு சிறப்பு. கல்யாணமாக சொன்ன மாதம் முடியும், புத்திர பாக்கியம் சொன்ன மாதம் கிடைக்கும். எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அத்தனையும் நிவர்த்தி செய்து சரியாக சொன்னால் சரியாக நடக்கும். அதாவது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் தப்பாக இருக்கணும். எல்லாம் கணித்து சொல்லக்கூடிய முறையில் தான் அந்த தவறுகள் ஏற்படுகின்றது. நிச்சயமாக அந்த தவறு இங்கே வரவே கூடாது. ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எதிர்கால பலனை ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி எதிர்கால பலனை தெளிவாக துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த ஜூலை மாத பலன்களை சிறப்பாக அற்புதமாக பார்க்க போகிறோம். ஜூலை மாத பலன்கள் இன்னைக்கு ரிஷபராசிக்கு ரொம்ப அற்புதமாக பார்ப்போம். ரிஷபராசிக்காரங்க யோகம், அவங்களுக்கு அடிக்க போகுது யோகம். தனம், செல்வம், பொன் பொருள் செல்வம், பதவி யோகம், உத்தியோகம் உயர்வு, பதவி உயர்வு, செய்கின்ற தொழில் முன்னேற்றங்கள், மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ரிஷபராசியில் பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். அற்புதமாக இந்த
ஆனி மாதம் முழுமைக்குமே அற்புதமான நினைத்ததெல்லாம் வெற்றி. ரொம்ப பிரமாதம். வெறும் வார்த்தைக்கு சொல்லப்படுறது இல்லை. 1/6க்குரியவர். நீங்க நினைச்ச எந்தவித தொழில் போட்டிகள், எத்தனை போட்டிகள் ஈடுபட்ட அத்தனையும் வெற்றி. சரிங்களா? நல்ல தொழில், நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், நல்ல போஜனம், மகிழ்ச்சியான வாழ்க்கை, இதெல்லாம் சிறப்பாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. வருமானம் இல்லை, நல்ல வருமானம், தொழில், வியாபாரம், வருமானம் நல்லா இருக்கு. அதை விட உங்களுக்கு சுக்கிரன் அற்புதமாக உங்கள் ராசியிலே இருக்கிறாரு. நினைச்சதெல்லாம் நடக்கும். செல்வங்கள் கொட்டி தருகின்ற யோகம், கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு வருமானங்கள் வரக்கூடிய யோகம். அதை உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் சிவராஜ் யோகத்தில் சூரியனும் குருவும் சேர்ந்திருப்பது. 4ஆம் அதிபதியான சூரியனாகப்பட்டவன் குருவோடு லாபாதிபதி 11ஆம் அதிபதி லாபாதிபதியோடு 8-11க்குரிய குருவோடு சேர்ந்திருப்பது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத யோகங்கள், சொத்து யோகங்கள், பதவி யோகங்கள் என்று சொல்லக்கூடிய சிவராஜு அரசாங்கத்தின் மூலம் பல முன்னேற்றங்கள், அரசாங்க பதவி கிடைப்பது என்று ஒரு சிறந்த யோகத்தில் தனஸ்தானத்தில் வாக்கு, வியாபாரம், வருமானம், முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சூரியன் குருவும் சேர்ந்திருப்பது சிவராஜ யோகம். அடுத்து ரிஷபராசிக்கு 2ஆம் அதிபதியான புதனாகப்பட்டவர் 2-5க்குரியவர் 3ஆம் இடத்தில் இருப்பது. சொத்துக்கள் ஏதாவது பாகப்பிரிவினை ஏற்படுவதற்கு, சகோதரர்கள் மூலம் பாகப்பிரிவினை ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் முடியும், பூர்வீக சொத்து கிடைக்கும். இடம் மாற்றம், செய்கின்ற வியாபாரம், தொழில் செய்கின்ற உத்தியோகம், வியாபாரத்தில் சிறிய இடம் மாற்றம் உறுதியாக ஏற்படும். சரிங்களா? சரி, இப்போ அடுத்ததாக உங்களுக்கு செவ்வாய். ரிஷபராசிக்கு 7-12க்குரிய செவ்வாய், 7-12க்குரிய செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருப்பதால் கொஞ்சம் ரிஷபராசியுடைய பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கணவன்மாரும் கவனமாக இருக்கணும். ஆணாக இருந்தால் பெண்ணு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லாட்டி சிலருக்கு வெளிநாட்டு யோகம் அதிரடியாக ஏற்படும். பயணங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ரிஷபராசிக்கு வெளிநாட்டு யோகம் என்பது நிச்சயமாக சரியா பயன்படுத்திக்க, நிச்சயமாக கிடைக்கும். கண்டிப்பா, அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் குடும்பத்தை, கணவன் மனைவியுடைய ஏதாவது வாக்குவாதங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் தேவையில்லாத பிரச்சனைகள், அதாவது ரிஷபராசிக்காரங்க ஏற்கனவே பல பிரச்சனையை சந்தித்தவர்கள் தான். கொஞ்சம் நல்ல காலம் வரும்போது திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது. இந்த பௌர்ணமி அன்று, அதாவது உங்களுக்கு ஜூலை 10 பௌர்ணமி அன்று முருகனை வழிபடுங்க. இந்த பௌர்ணமி ஜூலை 10 பௌர்ணமி ஏற்படுகின்றது. அந்த பௌர்ணமி இந்த பூராட நட்சத்திரத்தில் வழிபடும் பொழுது பௌர்ணமியில் முருகனை வழிபடணும். முருகனை வழிபடுங்க. குருஸ்தலத்தில் சென்று முருகனை வழிபடும் போது இது நிவர்த்தி கிடைக்கும். மறந்துடாதீங்க, இது முக்கியமாக வழிபட வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு, அதாவது உங்களுக்கு தோஷம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். சகோதர தோஷம், மனைவி கணவன் மனைவி பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், இதெல்லாம் தீரக்கூடிய நாள். உத்தியோகத்தில் இருந்தால் ஏதாவது வெளிநாட்டு உத்தியோகம், ஊர் விட்டு ஊர், தேசம் விட்டு தேசம் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சரிங்களா? ஆக இந்த தோஷம் என்பது செவ்வாய் கேது சேர்ந்திருப்பதால் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவியோ, பூமி பிரச்சனைகளோ, உத்தியோக பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் இந்த மாதம் ஆனி மாதத்தை கொஞ்சம் முடியணும். ஆனி மாதம் முடியணும். சரி, அடுத்ததாக உங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய வலிமையெல்லாம் சிறப்பாக தான் இருக்குது. மற்ற கிரகங்களுடைய வலிமை சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் எந்த ஒரு காரியமும் கொஞ்சம் பொறுமையாக சிந்தித்து செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஆனி 23 வரை. சரிங்களா?
அடுத்து வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தில் வந்து சனி ராகு, இந்த வெளிநாட்டு உறவு, ஏற்றுமதி தொழில், இறக்குமதி தொழில், ஆடை ஆபரண சம்பந்தப்பட்ட தொழில்கள், நல்ல தொழில் பதை தொழிலில் வந்து தன் சொந்த தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய நல்ல யோகங்கள் சிறப்பாக இருக்கு. அதில் எந்த வித மாற்றமே இல்லை. ஏன்னா அது உங்களுக்கு தனஸ்தானத்தில் குரு, அதாவது செய்கின்ற தொழில் வருமான முன்னேற்றத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு. நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வியாபாரம் பெருகும், வருமானம் வரும். என்ன கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றது, அந்த எதில் கவனமாக இருக்குன்ட்டு நான் சொல்லிட்டேன். கணவன் மனைவியில் வாக்குவாதம் வந்துடக்கூடாது, சொத்து சகோதரன் மூலம் இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. சகோதர பிரச்சனை வரும், சொத்து பிரச்சனைகள் வரும், கணவன் மனைவி பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நல்லது நடக்கும், சில பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த ஆணி 29 வரை, சரிங்களா? இந்த ஜூலை 29 வரை, ஜூலை 29 வரை தான் உங்களுக்கு அந்த தோஷம் மாறுது. ஜூலை 29. ஆக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். நம்பருக்கு நோட் பண்ணிக்க. ஏதாவது சந்தேகங்கள், ஏதாவது நிவர்த்தி கிடைக்கணும், நல்ல நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. இது பொது பலன், அத்தனை பேர் சொல்லக்கூடிய பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க.